அண்ணாமலை வந்து புனிதமான அரசியல்வாதி கிடையாது. சாதாரணமான அரசியலை இப்போதுதான் தெரிந்து கொள்கிற ஒருவர். அவ்வளவுதான் நான் அவரை பார்க்கிறேன். அவர் ஐபிஎஸ்ஸா இருக்கலாம். நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஆனா அவர் தமிழ்நாடு அரசியல்லையோ தமிழ்நாடு தட்பவெட்ப நிலையிலயோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ரொம்ப லிமிட்டட். அவ்வளவுதான். ஏர்போர்ட் ப்ராஜெக்டோட சிக்கல் என்ன அப்படின்னா, தேவையா தேவையில்லையாங்கிற ஒரு கேள்விக்குள்ள வருது. செகண்ட் ஏர்போர்ட் மெட்ராஸுக்கு தேவையா தேவையில்லையான்னா நிச்சயம் தேவை. அப்போ பரந்தூரை தாண்டி வேற இடத்துல அமைக்க முடியுமா அப்படின்னா, அரக்கோணத்தோட எக்ஸ்டென்ஷனா செய்யலாங்க. ப்ராஜெக்ட் என்னன்னா 20 வருஷம் ப்ராஜெக்ட். இதுல வந்து உள்நோக்கம் இருக்கு. ப்ராஜெக்ட் வருங்கிறத மனசுல வைத்து ஏராளமான பேர் அங்க நிலத்தை வாங்கி சேர்த்தாச்சு. அதோட விலை எங்கேயோ ஏறி போச்சு. ஸோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா ஏதாவது ஒரு இடத்துல ஏர்போர்ட் வந்தே ஆகணும் அப்படிங்கிற கம்பல்ஷனும் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் 2021 பதவி மாநில தலைவர் ஆனாரு. அதுக்கு பிறகு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வருது. எடப்பாடி பழனிசாமி அப்போ பிஜேபி கவர்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. இங்க லோக்கலா வந்து திமுக கவர்மெண்ட். எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து பேசினாங்க. அண்ணாமலை உட்கார்ந்து பேசினாரு. ஏதோ 1% 2% தான் அந்த கூட்டணி முடிஞ்சது. அப்போ ஓபிஎஸ் இருந்தாரு. எதுக்காக சொல்றேன்னா, உட்கார்ந்து பேசினாலும் கூட்டணி பேரங்கிறது அது தனி ரகம். அண்ணாமலை நீடித்தாருன்னா அதிமுக கூட்டணி வராது அப்படின்னு பிஜேபியில ஏராளமான பேர் நம்புறாங்க. ஓரளவுக்கு அது உண்மையும் கூட. அண்ணாமலை நீக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு உட்கார்ந்து பேசி கூட்டணியை உருவாக்கிடலாம். இதுதான் நயினார் விடுக்கிற மறைமுகமான செய்தி. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். கார்த்திக் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் அது ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த மக்களுக்கு, அரிட்டாப்பட்டி மக்களுக்கான வெற்றியாக அது வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அவங்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. ஆனால் அந்த வெற்றியை இப்போ வந்து எல்லாரும் பங்கு போட ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக அது ஆளும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், எதிர்கட்சியான அதிமுகவாக இருக்கட்டும், அல்லது அண்ணாமலையாக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ அதில் பங்கு போட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த இதை வந்து இதானது? எப்படி பார்க்குறீங்க சார் இந்த சுரங்க விவகாரம்? மக்கள் சக்திக்கான மகத்தான வெற்றி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் சரியாக சொல்கிறீங்க. அது டங்ஸ்டன் அந்த சுரங்கப்பகுதி அந்த காலேஜில் தான் நான் படித்தேங்க. யானமலை ஊத்தக்கடையில் வேளாண்மை கல்லூரி. 66 காலகட்டத்தில் இருந்து அந்த பகுதிகள் தான் எங்களோட நடமாட்ட பகுதிகள். அங்கே தான் வந்து அந்த ஹைக்கிங் சொசைட்டி, மலையேற்ற குழு எல்லாம் வச்சிருந்தோம். பிற்காலத்தில் நான் சமணம் பற்றிய ஒரு நூலுக்காக அதே அரிட்டாப்பட்டியில் தொடங்கி என்னோட பயணமும் நிறைய போயிருக்கிறேன். அப்போ டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே வரவே முடியாதுங்கிறது தான் ப்ராக்டிக்கலான நிலைமை. என்ன காரணம்னா, சவுத் இந்தியாவிலே மொத்தம் 5% தான் டங்ஸ்டன் ரிசர்வ் இருக்கு. எக்ஸப்ட் கர்நாடகா, மிச்ச 3 மாநிலமும் சேர்த்து, தெலுங்கானா உட்பட 4 மாநிலமும் சேர்த்து வெறும் இந்தியாவில் இருக்கிற டங்ஸ்டன் ரிசோர்ஸ்ல வெறும் 5% தான். இது வந்து நம்ம மேப்பிங், இந்தியா மேப்பிங், நிறைய விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகள் மூலமாக நிறுவப்பட்ட விஷயம். நீங்க எவ்வளவுதான் தோண்டி எடுத்தாலும் மேலூர் பகுதிகளில் பெரிய அளவுக்கு டங்ஸ்டன் கிடைக்காது. அப்ப ஏன் வந்து இது முதல்ல ஏல விட்டாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி. டங்ஸ்டன் பகுதியில மக்கள் அடர்ந்து வாழ்றாங்க. அங்க வந்து பெரிய அளவுக்கான சின்னங்கள், புராதன சின்னங்கள் இருக்கு. இது எல்லாம் போக டங்ஸ்டன் இல்லைங்கிறதும் இன்னொரு பெரிய பிரச்சனை. ரொம்ப குறைந்த ரிசர்வ்ஸ் இருக்கு. அப்போ அந்த வேதாந்தா நிறுவனம் அவங்களுக்கான ஒரு சலுகை காட்டுதல், இன்னும் சொல்ல போனால் ஒரு கார்பரேட் பூட்லிக்கிங் சர்க்கார், கார்பரேட் நிறுவனங்களோட பூட்ஸை வந்து தொட்டு கும்பிடுகிற ஒரு மனோபாவம் நம்மகிட்ட இருக்கு. இதுதான் நம்மளோட பிரச்சனை. அப்போ வேதாந்த நிறுவனம் ஒரு ப்ரொபோசல் கொடுக்குது. அந்த ப்ரொபோசலுக்கு ஒரு அப்ரூவல், அந்த அப்ரூவலுக்காக ஒரு பாலிசி சேஞ்ச். இப்படிதான் இது வந்துச்சுங்க. இது நான் நிறைய இடத்துல இதை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ மக்கள் வந்து மக்கள் ஒன்று திரண்டு எதிர்க்கிறாங்க. எதிர்க்கும் போது வேற வழியும் இல்லை. இதை தாண்டி டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே தோண்ட முடியாது. அரசாங்கம் ஏன விட்டாலும் திருப்பி உள்ளூர் மக்களோட ஒத்துழைப்பு இல்லாம நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? இதுக்கு நேர் உதாரணம், யூபிஏ கவர்மெண்ட் காலத்துல டைட்டானியம் டை ஆக்சைடு எடுக்கிறதுக்காக சாத்தான்குளம் இந்த பகுதிகளில் ஏலம் விட்டாங்க. அதாவது தேரி மண்ணில் வந்து டைட்டானியம் டை ஆக்சைடுங்கிற டங்ஸ்டன் மாதிரியான இன்னொரு ரேர் மினரல். கடைசியில் மக்கள் வந்து முதல்ல அது தெரியாமலே வந்து நிலங்கள் கூட கொடுத்துட்டாங்க. நில கையகப்படுத்தல் கூட நடந்துருச்சு. ரொம்ப சின்ன ஊர். அங்கே வந்து டாடா நிறுவனம்,
பெரிய அளவுக்கு ஆபீஸ் எல்லாம் போட்டு செயல்படுத்தும் போது உள்ளூர் அமைப்புகளுக்கு இந்த பிரச்சனை தெரிய வருது. பெரிய அளவுக்கு எதிர்த்தாங்க. கடைசியில அது கைவிடப்பட்டது. அந்த ஏல முறை ரத்து செய்யப்பட்டது. இதுதான் பழைய வரலாறு. அதுல லாஸ் ஆனது யாருன்னா திருப்பி கார்ப்பரேட் செக்டாரான டாடா தான் லாஸ் ஆச்சு. அப்ப ஆராயாமல் செய்கிற அவசரமான முடிவுகள் இந்த மாதிரியான ஒரு ஃபெயிலியருக்கு காரணம். மக்கள் சக்தி திரண்டிருந்தா இதெல்லாம் நம்ம முறியடிக்க முடியுங்கிறதுக்கான ஒரு உதாரணம். இதுல அரசியல் வெற்றியா எல்லாம் எந்த கட்சியுமே வந்து சொந்தம் கொண்டாட முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. திமுகவா இருந்தாலும் சரிதான், இல்ல வந்து பிஜேபி அண்ணாமலையா இருந்தாலும் சரி. ஏற்கனவே டங்ஸ்டன் எதிர்ப்பு காரணமாக கைவிடக்கூடிய நிலைமைக்கு போயாச்சு. மத்திய அரசாங்கம் போயிடுச்சு. இந்த பழைய உதாரணமே தான். டைட்டானியம் டை ஆக்சைடு உதாரணமே தான். அப்ப அதுக்குள்ள புகுந்து கிரெடிட் எடுத்துக்கிறதுக்காக முயற்சி செய்தார்கள். இன்னும் சொல்லப்போனா வந்து இந்த நமக்கு வந்து ரேர் எர்த் மினரல்ஸுக்கான ஏல நடைமுறைகளை மாற்றி அது மத்திய அரசாங்கமே அவங்க எந்த விதமான கருத்து கேட்பு இல்லாமலே செய்யலாம் என்கிற நிலைமைக்கு போனதே தவறு. அடிப்படையில கவர்மெண்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடியே 2019 2020 காலகட்டத்திலேயே டங்ஸ்டன் பற்றிய பதிவுகள்லாம் நான் போட்டிருக்கேன். என்னன்னா அப்பவுமே வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்க. இதே பகுதியில் அரிட்டாப்பட்டியான பகுதிகளில். நான் சொல்றது ரொம்ப ஓல்டு ட்வீட். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் பழமையான ட்வீட். அப்பவுமே வந்து அங்க ஜனங்க ஏத்தாங்க. கிராம சபையில அப்பவே தீர்மானம் போட்டாச்சு. 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது அதிமுக ஆட்சி நடக்கும்போது. ஆனாலும் வந்து மக்கள் கருத்தை புறக்கணிச்சுட்டு தான் இந்த ஏலம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு அங்க வந்து பொதுஜன அபிப்பிராயம் அகைன்ஸ்டா இருந்தது. எனவே மக்கள் மிக எளிதாக ஒன்றுபட்டார்கள். பெரிய அளவுக்கான போராட்ட வடிவங்கள் நிலை பெற்றன. மதுரையில நடந்த போராட்டங்கள்லயே, சமீபத்தில் நடந்த போராட்டங்கள்லயே வேற லெவல்னு சொல்லக்கூடியது இதுதாங்க. அங்கிருந்து ஜனங்க திரளா வந்து தமுக கிரவுண்ட நோக்கி வந்து மதுரையை ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. ஒட்டுமொத்தத்துல இதை அலோவ் பண்ணதுக்கான ஸ்கோப் கிடையாது. அண்ணாமலைக்கான அட்வான்டேஜ் என்னன்னா மத்திய அரசாங்கத்தோட தொடர்பு இருக்கு. அவரு ஆளும் மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதி மாதிரி இங்க செயல்படுறாரு. அது போக அங்க ஒரு அமைச்சரை நேரடியா சந்திக்கிற ஒரு அனுகூலம். அதுல கூட இந்த போராட்ட குழுல இருந்தவங்கள சரியான முறையில கூட்டிட்டு போலங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. யாரையெல்லாமோ கூட்டு போயிருக்காங்க. போராட்டத்துல உண்மையிலேயே தீவிரமா பங்கெடுத்தவங்கள கூட்டு போல. இருந்தாலும் டங்ஸ்டன் சுரங்கம் ஒரு அரசு அனுமதியோட அரசு அதிகாரபூர்வமான அறிவிப்பாக ரத்து செய்திருப்பது என்பது வரவேற்க தகுந்த விஷயம்தான். இதற்கான அரசியல் உரிமை கொண்டாடுவதற்கு யாருக்குமே வந்து தகுதி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்களுடைய அந்த பேச்சு, அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த பேச்சு இப்போ இல்ல ரத்து செய்யப்படுறோம் அப்படின்னோடனே மக்கள் வந்து நிம்மதியா போய் தூங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த இரட்டை நிலைப்பாடை எப்படி பார்க்கலாம் சார்? அவர் தாங்க முதல்ல சொன்னாரு, இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் நீங்க ஏதாவது சுற்றுச்சூழல் காரணத்தை சொல்லி எதுக்குறீங்க. வேதாந்தா நிறுவனம் போனதுனால இந்தியாவில் வந்து காப்பரோட இது ரொம்ப குறைஞ்சு போச்சு. இதெல்லாம் அவர் சொன்னதான். டங்ஸ்டன் போராட்டம் முதல்ல வரும்போது, பெரிய அளவுக்கு வரும்போது, டங்ஸ்டன் போராட்டம் ரொம்ப நாளா இருக்குதுங்க. அது ஒருபோக சாகுபடி சங்கம் இருக்கு அங்க, விவசாய சங்கம். அவங்களாம் ரொம்ப நாளா அதை எடுத்துட்டு இருக்காங்க. நான் சொல்றது எல்லாமே ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த சம்பவம். அண்ணாமலை எல்லாம் தமிழ்நாடு அரசியலை பத்தி தெரியாததுக்கு முன்னாடியே இது இருக்கு. அப்ப இவர் என்ன சொன்னாரு, டங்ஸ்டன் இதை நீங்க எதிர்த்தீங்கன்னா நாட்டுக்கு வளர்ச்சியே பாதிக்கப்படும். அதாவது பிரதமர் மோடி பாஷையில சொன்னா இவங்கெல்லாம் அர்பன் நக்சல்ஸ். யாரெல்லாம் வந்து எதுக்குறாங்களோ அவங்கெல்லாம் அர்பன் நக்சலைட். இவங்களை இது வந்து வளர்ச்சிக்கு எதிரானதுன்னு சொன்னாரு. அதான அண்ணாமலை மூலம் சொன்னாரு. அதுக்கு உதாரணமா சொன்னது அவரு இதையும் சேர்த்து சொன்னாரு, ஸ்டெர்லைட்டையும் சேர்த்து சொன்னாரு. இதுல வந்து இன்னொரு மாபெரும் போராட்டம் எங்க பகுதி எதுன்னா மீத்தேன் எதிர்ப்பு. மீத்தேன் எதிர்ப்பு அவர் சொன்னார்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல போகவே முடியாது. அந்த அளவுக்கு அதுல பெரிய பாதிப்பு இருந்த ஒரு விஷயம். அப்ப எதிர்ப்பு நிலைப்பாடை முதல்ல போராட்டத்துக்கு எதிர்ப்பு நிலைப்பாடை எடுத்த அண்ணாமலை போராட்டத்துக்கு ஆதரவு நிலைப்பாட்டை ஏன் மாற்றி எடுத்தார்? திருப்பி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான். மதுரையில ஓட்டு இருக்கு, மேலூர் பகுதிகளில் அந்த எம்பி கேண்டிடேட்டா நிக்கிறவங்க, எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கிறவங்க, அவங்க வந்து அந்த கள நிலவரங்களை எடுத்து சொல்லும் போது சரி மக்கள் எதிராக இருக்காங்க என்று நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். அண்ணாமலை வந்து புனிதமான அரசியல்வாதி கிடையாது. சாதாரணமான அரசியலை இப்போதுதான் தெரிந்து கொள்கிற ஒருவர். அவ்வளவுதான் நான் அவரை பார்க்கிறேன். அவர் ஐபிஎஸ்ஸா இருக்கலாம், நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஆனா அவர் தமிழ்நாடு அரசியல்லையோ தமிழ்நாடு தட்பவெட்ப நிலையிலயோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ரொம்ப லிமிட்டட். அவ்வளவுதான். இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கும். யங்ஸ்டர் வரட்டும். அரசியலுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. வரட்டும்.
தமிழ்நாட்டு மண்ணோடு சேர்ந்து அரசியல் செய்யணும். ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் அவர் அந்த அந்த அரசியலுக்கே வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் அவர் எடுத்த எல்லா நிலைப்பாடுகளும் தமிழ்நாடு தட்பவெட்ப நிலைக்கு எதிரான நிலைப்பாடு தான் எடுத்தாரு. முதல் முறையாக தமிழ்நாடு தட்பவெட்ப நிலைக்கு, குறிப்பாக மதுரை அந்த அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் அவர்களோட நிலைப்பாட்டுக்கு ஆதரவானதை எடுத்தாரு. அது ஒரு வகையில அது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் இதுல வந்து 2 தரப்பும் மாறு தட்டிக்குது. நாங்க தான் காரணம், நாங்க தான் காரணம்னு. மக்கள் தான் காரணம். அந்த போராட்ட குழுல இருந்தவங்களுக்கான மரியாதைகள் செலுத்துறது, அப்படியான ஒரு விஷயத்துல யாரும் ஈடுபட்ட மாதிரி தெரியல. மதுரையில இருந்து மினிஸ்டர்கள் எல்லாம் போய் போராட்டத்துல எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. கிராம சபை எல்லா கிராம சபையும் அங்க வந்து கையெழுத்து போட்டு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கு. அப்போ இயல்பாக இது அடுத்த கட்டமா என்ன செய்யணும்? தமிழ்நாடு அரசு அவங்கள ரெகக்னைஸ் பண்ணணும். ஆனா அப்படி ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ணா மக்கள் சக்தி திருப்பி வந்து ஒன்று திரண்டு வரும்போது அது நமக்கே ஆபத்தா முடியுமோங்கிற அரசியல்வாதிக்கே உரித்தான ஒரு அச்சம். நியாயமா வந்து போராட்டத்தில் வெற்றியாக நடத்தியதற்கு இவ்வளவு நாளா நடத்தியிருக்காங்க அந்த போராட்டத்தை. அதுக்கு வந்து அந்த மக்களுக்கு தானே நீங்க பாராட்டு தெரிவித்து ஏதாவது ஒரு வகையில அவங்கள வந்து கௌரவப்படுத்தணும். அப்படி ஒன்றும் கௌரவப்படுத்துற மாதிரி தெரியல. ஒருவேளை இனிமேல் அப்படி கௌரவத்தை கொடுப்பார்களா அப்படின்னும் எனக்கு புரியல. அண்ணாமலை இதை எப்படி பார்க்கிறாருன்னா, தனது மாநில தலைவர் பதவியை இதன் மூலமாக தக்க வைத்துக் கொள்ளலாங்கிற ஒரு நப்பாசை அவருக்கு. மற்றொரு பக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட சட்டசபையில் சொல்லும்போது, நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதே போல் இப்போ வந்து இது நடக்கலை அப்படின்றதை நேற்று ட்வீட்டில் போட்டிருந்தார். ஆனால் மறுபக்கம் பரந்தூர் மக்களுக்கும் இதே தானே அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கு. அதே நிலைப்பாடை நீங்கள் அதுவும் விவசாய கிராமம், இதுவும் விவசாய கிராமம், நீங்கள் அதே நிலைப்பாடை இங்கே எடுக்கணும்ல அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு சார். அது கிட்டத்தட்ட விஜய் வந்து அதே மாதிரியா தான் சொன்னாரு. அரிட்டாப்பட்டியும் பரந்தூரும் வேறு வேறையான்னு அவர் கேட்டாரு. சுரங்கத்துக்கும் ஏர்போர்ட்டுக்கு இடையில ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க. என்னன்னா சுரங்கம் நாங்க அந்த மீத்தேன்ல அதை நேரடியா அனுபவப்படுத்த வச்சு தான் நான் சொல்றேன். மீத்தேன் எடுக்கிறதுக்கு நம்ம நிலத்தை ஆழமா தோண்டி ஏராளமான கெமிக்கல்ஸ் எல்லாம் உள்ள அனுப்பும்போது சுற்றிலும் இருக்கிற ஏராளமான எண்ணெய் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுரும். இப்போ டங்ஸ்டனுக்கு கையகப்படுத்த போற நிலம் இவ்வளவுதான், அதுல வந்து இத்தனை கிராமங்கள் தான் அவங்க சொன்னாலும் சுரங்கம் தோண்டின பிறகு ஏற்படுற பாதிப்பு வந்து ரொம்ப சுற்று வட்டாரம் பூராமே பாதிக்கும். ஏர்போர்ட்டோட கட்டுமானம் என்னன்னா அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். அப்ப நம்ம வந்து ஒரு 2000 ஏக்கரை கையகப்படுத்துறோம். கையகப்படுத்தும் போது அந்த பாதிப்பு என்பது அந்த 2000 ஏக்கர்ல வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டுள்ள வேளாண் பெருமக்கள். அப்போ பாதிப்பு வந்து 2000 ஏக்கருக்குள்ள நிற்கும். சுரங்கம் இந்த மாதிரி மீத்தேன் மாதிரியான ப்ராஜெக்ட்ல பாதிப்பு 2000 ஏக்கர்ல நிற்காது. 20,000 ஏக்கர் 2 லட்சம் ஏக்கரா கூட அது மாறும். எனவே தான் 2 கடையில டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னொன்று ஃபேர் காம்பன்சேஷன் வந்து இதுல கொடுக்க முடியும். இப்போ நிறைய மாநிலங்கள்ல ஒரு ஏக்கர் வந்து 10 லட்சம் ரூபா விலைன்னு வச்சிங்கன்னா 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் தராங்க. ஏர்போர்ட் கட்டுமானத்துக்கு ஃபேர் காம்பன்சேஷன் அதிகமா நம்ம கொடுக்க முடியும். அப்புறம் மொத்த குடும்பங்கள் பாதிக்கக்கூடிய மொத்த குடும்பங்களோட எண்ணிக்கை, டங்ஸ்டன் சுரங்கம் மொத்த குடும்பங்களோட எண்ணிக்கை 10,000 அப்படின்னு நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சோம்னா நிஜமான பாதிப்பு பல லட்சம் பேருக்கு வரும். நிஜமான பாதிப்பு பல லட்சம் குடும்பங்களுக்கு வரும். ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்ல வந்து 1000 குடும்பம் பாதிக்கப்படுதுன்னா அந்த 1000 குடும்பத்துக்குள்ளதான் நிற்கும். 2 கடையில நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டையும் நேரடியா ஒப்பிட முடியாது. ஏர்போர்ட் ப்ராஜெக்டோட சிக்கல் என்ன அப்படின்னா தேவையா தேவையில்லையாங்கிற ஒரு கேள்விக்குள்ள வருது. செகண்ட் ஏர்போர்ட் மெட்ராஸுக்கு தேவையா தேவையில்லையான்னா நிச்சயம் தேவை. அப்போ பரந்தூரை தாண்டி வேற இடத்துல அமைக்க முடியுமா அப்படின்னா அரக்கோணத்தோட எக்ஸ்டென்ஷனா செய்யலாங்க. அரக்கோணத்துல ஒரு மிலிட்டரி ஏர்பேஸ் இருக்கு, அதோட எக்ஸ்டென்ஷனா செய்யலாம். ஆனா லேண்டு பத்தலை. அப்போ இங்க இதை தாண்டி வேற எங்கேயாவது வைக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து விமான ஓடுபாதை, விமானம் இறங்கும் போது அப்புறம் வந்து அங்க இருக்கிற ஹை டவர்ஸ், அதாவது மின்சாரத்தை கொண்டு போகிற உயர் மின்னழுத்த கோபுரங்கள், அப்புறம் உதாரணமா கல்பாக்கம் சைடு போயிட்டோம்னா அங்க இருக்கிற நம்மளோட நியூக்ளியர் ரியாக்டர், இப்படி அதுல நிறைய பிரச்சனை இருக்கு. அப்போ விமான போக்குவரத்து நாளைக்கு ஏர்போர்ட் அமைத்த பிறகு எந்த பழுதும் இல்லாம நடக்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரியான நிலப்பரப்பு தேவை. ஸோ இது ஒரு பலகட்ட ஆய்வுக்கு பிறகு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இந்த முடிவை வந்து மாற்ற ஏன் முடியாது அப்படின்னா அது அதோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டங்ஸ்டன் சுரங்கம் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகல. ஒன்று. ரெண்டாவது, நீங்க தேவையா தேவையில்லையானா உண்மையிலே தேவையில்லை. ஏன்னா ரிசர்வே கிடையாது. தோண்டி எடுக்கிறதுக்கு டங்ஸ்டன் வந்து பெரிய அளவுக்கு கிடையாதுங்க. அப்புறம் இந்த மாதிரியான நிலச்சுரங்கம் எடுத்து நம்ம பொருள் கொண்டு போறோம் இல்லைங்களா,
அது வந்து காலங்காலமா நீடிக்கக்கூடிய பிரச்சனை. எப்படின்னா, நீங்க எல்லாம் அதாவது அந்த தாது பொருள் இருக்கிற மணல எடுத்து வேற இடத்துக்கு அனுப்பி பிரிச்சு எடுக்கணும். அப்போ அந்த குறிப்பிட்ட பகுதி வழியாக தினமும் வந்து நூற்றுக்கணக்கான லாரிகள், ஒரு காலப்போக்குல ஆயிரக்கணக்கான லாரிகள் ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் போயிட்டு வந்துட்டு இருக்கும். இப்ப எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையே அதான். மீத்தேனை தோண்டி எடுத்து அந்த மீத்தேன் இருக்கிற கலவைய தோண்டி எடுத்து டேங்கர்கள்ல அனுப்பி பிரிச்சு எடுக்கணும். அப்பனா ஒரு சிறிய கிராம பகுதி வழியா தினமும் ஏராளமான போக்குவரத்து நடந்ததுன்னா கிராமமே பாழ்பட்டு போயிடும். அதுல வந்து ஒரு 15, 20 கிராமம் வழியா போகுது பாதை. இப்படி அதுல நிறைய லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஏர்போர்ட் கட்டுமானம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வராது. ப்ராஜெக்ட் என்னன்னா 20 வருஷம் ப்ராஜெக்ட். இதுல வந்து உள்நோக்கம் இருக்கு. ப்ராஜெக்ட் வருங்கிறத மனசுல வைத்து ஏராளமான பேர் அங்க நிலத்தை வாங்கி சேர்த்தாச்சு. அதோட விலை எங்கேயோ ஏறி போச்சு. ஸோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா ஏதாவது ஒரு இடத்துல ஏர்போர்ட் வந்தே ஆகணும் அப்படிங்கிற கம்பல்ஷனும் இருக்கு. அதாவது வளர்ச்சிக்கான தேவை, வளர்ச்சிக்கு நம்ம கொடுக்கிற விலை, இதெல்லாம் வைத்து தான் இதை நம்ம டிசைட் பண்ண முடியும். எனவே நேரடியா டங்ஸ்டன் ப்ராஜெக்டையும் பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்டையும் ஒப்பிடுவதுங்கிறது அது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் அவங்களுக்கு வந்து உதாரணமா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இங்க இல்லைன்னா போய் சித்தூர்ல போய் செட்டில் ஆகிறோம், சித்தூர் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறோம்னு நடுவில் போனாங்க. எங்களுக்கு இங்க வாழ்வாதாரமே கிடையாது. ஏன்னா உண்மையிலே அவங்களுக்கு வாழ்வாதாரமே போயிடும். அப்போ டோட்டலா ரீலோகேட் பண்ண வேண்டியது வரும். ஒரு 1000 குடும்பங்களை வேற இடத்துக்கு குடியமர்த்தணும். அப்போ கிரீன் பேண்ட்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. அப்படி குடியமர்த்தும் போது அவங்களுக்கு விவசாயம் செய்வதற்கான நிலம் இதெல்லாம் வந்து மானிய விலையில கொடுக்கறது, இடுபொருட்களை கொடுக்கறது, அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க செட்டில் ஆகிறதுக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது, இப்படியான சில விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம எல்லா ரோடு ப்ராஜெக்ட்லயும் நீங்க அதை பார்க்கலாம். பெரிய ரோடு போடுறோம், ரோடோட 2 சைட்லயும் நிலம் இருக்கு. அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்தும் போது நிலத்துக்கு ஆக்சுவல் வேல்யூவோட பெரிய அளவுக்கு விலை கொடுத்து தான் கையகப்படுத்தியிருப்பாங்க. ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த குடும்பங்களோட வாரிசுதாரர்களுக்கு படிப்பு, மேற்படிப்பு இதற்கான பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பணம் கிடைக்கும். ஸோ ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த குடும்பம் பெரிய அளவுக்கு முன்னேறும். இப்படியான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க அது. இது எல்லாத்தையும் கலந்து பேசி முடிவெடுத்திருக்கணும். பரந்தூர் மக்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல அரசாங்கம் தவறு பண்ணிருச்சு. சக்சஸிவ் கவர்மெண்ட் தான். அதிமுக கவர்மெண்ட்டுக்கும் இதுல பங்கு இருக்கு. அவங்களும் தவறு பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 98ல வந்த ப்ராஜெக்ட்டுங்க அது. கலைஞர் ஆட்சி காலத்துல வந்த ப்ராஜெக்ட். எப்போ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும்னா 2040ல தான் கம்ப்ளீட் ஆகும் பரந்தூர் ப்ராஜெக்ட். அப்போ 5 ஃபேஸோ 6 ஃபேஸோ இருக்கு அதுல. டங்ஸ்டன் அப்படி இல்லை. அவன் சுரங்கத்தை தோண்டி டங்ஸ்டன் ரிசர்வ் இல்லை அப்படின்னா அப்படியே போட்டு போயிடுவான். மீத்தேன் அப்படிதாங்க. கைவிடப்பட்ட மீத்தேன் குழாய் கிணறு எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது அவன் ரிசர்வ் கால்குலேட் பண்ணிருப்பான், மீத்தேன் எடுப்பான், அப்புறம் கிடைச்ச அவங்களுக்கு பொருளாதார ரீதியா கட்டுப்படி ஆகாது. அப்படியே நிலத்தை விட்டு போயிடுவாங்க. நிலத்துக்கு குத்தகை பணம் கொடுத்துட்டு இருப்பாங்க முதல்ல. ஜனங்க வந்து வருஷம் பூரா வந்து நம்ம அங்க பயிரிட்டாலும் நமக்கு என்ன கிடைக்க போகுது? மகாராஷ்டிரம் ஒருத்தன் வந்து 10,000 ரூபாய் தரான் அப்படின்னு கும்பிடு கொடுத்து முதல்ல கையெழுத்து போட்டுருவாங்க. அவன் நிலத்தை விட்டுட்டு போகும்போது குத்தகை பணத்தை நிறுத்திட்டு போயிடுறான். இவனால அந்த நிலத்தை உழுது பண்படுத்த முடியுமானா முடியாது. ஏன்னா சுத்தி சிமெண்ட் போட்டுருவான். கிணத்தை சுத்தி வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு சிமெண்ட் போட்டுருவான். அதுக்கு வெளியில நிலம் இருக்கும். ஆனா அதுக்கு வந்து அடிமட்ட தண்ணியே போவாது. சரி, இங்க சிமெண்ட் போட்டோன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே அங்க விவசாய தொழிலாளர்கள் இருப்பாங்களே, அவங்க எல்லாம் புலம்பெயர்ந்துருவாங்க. உண்மையிலேயே சிமெண்ட் எல்லாம் உடைச்சிட்டு திருப்பி நிலத்தை பண்படுத்தலாம்னு முயற்சி எடுத்து பார்த்தோம். யாரும் இல்ல, ஆளே இல்ல. வேலை பார்க்கறதுக்கு ஆள் வேணுங்களா? அவன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வெளியில இல்லைனாலே அவங்க ஊரை விட்டு போயிடுவாங்களே. இப்படி பெர்பச்சுவலான ப்ராப்ளம். இந்த மீத்தேன், டங்ஸ்டன் மாதிரியான ப்ராப்ளங்கள் தொடர்ந்து வந்து நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயம். இது ராஜஸ்தான்ல பிஜேபி ஆளுகிற மாநிலங்களே இது எதிர்த்தாங்க, டங்ஸ்டன் சுரங்கத்தை. ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் வந்து அப்படி எதுக்கிறது இல்ல. ஸோ ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்ல மக்களுக்கு தர வேண்டிய நியாயமான இழப்பீடு பல மடங்கு அதிகமா இருக்கணும். இதுதான் அதுல இருக்கிற ஒரே பாயிண்ட். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா இதை புரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் அதிமுகவின் தம்பிதுரை அவர்கள் உடனடியாக இந்த அறிவிப்பு வந்தவுடன் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து ஒரு சால்வை அணிவித்து விட்டு வாழ்த்து தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார். அதில் அவங்களுக்கும் பங்கு இருக்கு, எங்களுடைய அழுத்தமும் காரணம் அப்படின்ற ஒரு செய்தி. இது இப்போ நடக்கக்கூடிய இந்த திமுக ஆளுங்கட்சியின் இந்த இதில் நடந்திருக்கும் போது இதுக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு எட்ஜு கிடைக்காதா சார்? அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இது வந்து ரத்து செய்யப்பட்டது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு எட்ஜு கிடைக்காதா? இது ஆளுங்கட்சி இதை தேர்தல் உத்தியாக பயன்படுத்தும். ஆனா
தேர்தல் உத்தியாக இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஓட்டுக்கு இது பெரிய வேல்யூ இருக்காது. ஏன்னா இதே நான் எங்களோட மீத்தேன் ப்ராஜெக்ட்டுமே அது 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 மீத்தேன் ப்ராஜெக்ட் நிறுத்தினோம். கையெழுத்து போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ டெப்டி சிஎம்மா ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது தான் கையெழுத்து போட்டாரு மீத்தேன் ப்ராஜெக்ட்டுக்கு. அதாவது மக்களும் தான் கையெழுத்து போட்டாங்க. ஏன்னா தெரியாதுங்க. ஸ்டெர்லைட் ப்ராஜெக்ட் வந்தப்ப முதல்ல அங்க போராட்ட களத்துக்கு போனது திரு வைகோ அவர்கள், பத்திரிகையாளராக நாங்கள்லாம். எப்போ 95 அந்த காலகட்டம். உண்மையிலே அந்த மக்கள் எங்களை எதிர்த்தாங்க. என்னங்க நீங்க அவன் நல்லா வேலை தராங்க, ரூபா கிடைக்குது, நீங்க எங்க இருந்தோ மெட்ராஸ்ல இருந்து வந்து நாங்க டெல்லியில இருந்து அந்த சுற்றுப்புற சூழல் நிபுணர்கள்லாம் பேசுறதுக்கெல்லாம் கூட்டு போயிருந்தோம். யாரோ டெல்லியில இருந்து மெட்ராஸ்ல இருந்து வந்து எங்க பொழப்புல நீங்க வந்து கைய வைக்கிறீங்க. சாதாரண ஜனங்களுக்கு அப்படித்தானே தோணும். அப்போ எப்ப அந்த பாதிப்பை அவங்க உணர்ந்தாங்க, எப்ப துப்பாக்கி சூடலான்னு இருந்ததோ அப்பதான். அதுக்கு முன்னாடி தான். ஒரு பாதிப்பை உணர வைக்கிறதுக்கு, மக்களுக்கு உணர வைக்கிறதுக்கு 20 வருஷம் தேவைப்படுச்சுங்க. சமூக நீதி பத்தி பாமக கூட்டம், பாமகவே இல்லாத காலகட்டத்தில் நான் கூட்டம் பேச போவோம். அந்த மக்களுக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியாது. ஏன்னா நம்ம எஜுகேட் பண்ண வேண்டியது இருக்கு ஜனங்களை. இப்போ 20 வருஷம் கழிச்சு நம்ம கேட்டோம்னா எல்லாருக்கும் கிராம அளவுக்கு வந்து அது போய் சேர்ந்திருக்கு. அப்போ ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம சமுதாயத்தை, நம்மளோட கடமை, அரசியல்வாதிகளோட கடமை, பத்திரிகையாளர்களோட கடமை. ஆனா எங்களாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு உரிமை கொண்டாடுவதற்கு அதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. ஏன்னா பலரும் கூடித்தான் அந்த தேரை இழுத்திருப்பாங்க. ஆனாலும் அதுவே வந்து ஒரு தேர்தல் வெற்றிக்கு காரணமா அமையுமா அப்படின்னா அது நிச்சயமா அமையாது. அப்ப இது நம்ம எப்படி இதை வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணணும்னா, பிற மாநிலங்கள்ல இந்த மாதிரியான ப்ராஜெக்டுகளுக்கு எதிர்ப்பு வரும்போது எல்லா கட்சியும் ஒரு அணியில நிக்குது. நம்ம தமிழ்நாட்டுல அன்பார்ச்சுனேட்லி அப்படி நிக்கவே மாட்டேன்றாங்க. என்னால கிடைச்ச வெற்றி, உன்னால கிடைச்ச வெற்றின்னு சொந்தம் கொண்டாடுறாங்களே தவிர, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முனையில நின்னோம் அப்படின்னா, நம்ம விரும்பாத ப்ராஜெக்டை டெல்லியோ இல்ல பிற அமைப்புகளோ நம்ம மேல கொண்டு வர முடியுமா? இந்த டங்ஸ்டன் இதுக்கான ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி, அதை நான் சொல்றது ஆரம்ப காலத்திலே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி 2019லயே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டியதானே. மீத்தனுக்கு கூட்டினாங்களா? இல்ல. ஸ்டெர்லைட்டுக்கு கூட்டினாங்களா? ஜெயலலிதா காலத்துல. ஜெயலலிதா தான் ஸ்டெர்லைட் இதுக்கு அடிக்கல் நாட்டினதே அவங்க தான். இல்ல. என்னன்னா எல்லாத்தையும் அன்பார்ச்சுனேட்லி அரசியலா பாக்குற ஒரு மைண்ட் செட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னொரு பக்கம் நேற்றைய தினம் பாஜகவின் மாநில குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது, செய்தியாளர்கள் கேட்கும்போது, அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக அவங்களுக்கு இடி ரைட்லாம் நடத்துறீங்களா? அதிமுக எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கு இடி ரைட் நடத்தப்படுதா அப்படின்னும் போது, அதுக்கு அவர் கூட உட்காந்து பேசினாலே கூட்டணி அமைஞ்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இது எப்படி பார்க்கலாம்? அவர் கூட உட்காந்து பேசினாலே கூட்டணி அமைஞ்சிரும் அப்படின்னா வேற எதுவும் அதில் உட் அரசியல் இருக்கா? அதில் பார்க்க வேண்டியிருக்கா? ஏற்கனவே உட்காந்து பேசித்தானே கூட்டணி முறிஞ்சுது. எப்பங்க கூட்டணி முடிஞ்சது? நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் முடிஞ்சது. அண்ணாமலை அவர்கள் 2021 பதவி மாநில தலைவர் ஆனாரு. அதுக்கு பிறகு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வருது. எடப்பாடி பழனிசாமி அப்போ பிஜேபி கவர்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. இங்க லோக்கலா வந்து திமுக கவர்மெண்ட். எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து பேசினாங்க. அண்ணாமலை உட்கார்ந்து பேசினாரு. ஏதோ 1% 2% தான் அந்த கூட்டணி முடிஞ்சது. அப்போ ஓபிஎஸ் இருந்தாரு. எதுக்காக சொல்றேன்னா, உட்கார்ந்து பேசினாலும் கூட்டணி பேரங்கிறது அது தனி ரகம். இத்தனை சீட்டு, இன்னென்ன சீட்டு, இப்படி பல விஷயங்கள் அதுல இருக்கு. நயினார் ஏன் இதை இப்ப சொல்றாருன்னா, திடீர்னு அண்ணாமலை டங்ஸ்டன் சுரங்கம் போராட்ட குழுவை அழைத்து கொண்டு டெல்லி போதல்னு ஒரு லைம் லைட்டுக்கு அவர் வராரு. அப்போ மாநில தலைவர் அநேகமா 26ஆம் தேதி மாநில தலைவர் அறிவிக்கப்படுவார்னு நம்ம நண்பர்கள் சொல்றாங்க. அதாவது ரிபப்ளிக் டே அன்னைக்கு. ஏற்கனவே அதை அறிவிக்க வேண்டியது அந்த காலகட்டம் தள்ளிக்கிட்டே போகுது. அப்போ அந்த ரேஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க, யார் முன்னணியில இருக்காங்கன்னா, கண்டிப்பா நயினார் முன்னணியில இருக்காரு. நயினாருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவரு ஒரு முக்கியமான ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர், சட்டமன்ற குழு தலைவரா இருக்கிறாரு. அந்த ஏரியாக்கள்ல பிஜேபிக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ நயினாரை மாநில தலைவராக கொண்டு வரணும்னு ஒரு குரூப் ஒர்க் பண்ணுது. அண்ணாமலைக்கு எதிரான குரூப்பாகவும் இருக்கும். அண்ணாமலையே ரீட்டைன் ஆகணும் அப்படின்னு ஒரு குரூப் ஒர்க் பண்ணுது. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது எதுன்னா கூட்டணி தான். அண்ணாமலை நீடித்தாருன்னா அதிமுக கூட்டணி வராது அப்படின்னு பிஜேபியில ஏராளமான பேர் நம்புறாங்க. ஓரளவுக்கு அது உண்மையும் கூட. அண்ணாமலை நீக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு உட்கார்ந்து பேசி கூட்டணியை உருவாக்கிடலாம்
இதுதான் நயினார் விடுக்கிற மறைமுகமான செய்தி. அதாவது என்னைய மாநில தலைவராக்குங்க. நான் வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி காட்டுகிறேன். தேசிய கட்சியோட மைண்ட் செட் தான். ஒரு காலத்துல 89ல மூப்பனார் முதல்வர் ராஜீவ்காந்திலாம் வந்து பேசுறாரு. காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். அது இப்ப 26 சீட் ஜெயிச்சாங்க எம்எல்ஏ சீட். நல்ல வெற்றி தான். ஆனா மக்களவை தேர்தல் வருது. பெரிய வெற்றி தேவை. திமுக ஆட்சி வந்துருச்சு அப்ப 89. அப்போ அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னா மூப்பனார் வந்து அதுக்கு சரியா வரமாட்டாரு. ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் வந்து மனஸ்தாபம் இருக்கு. ஒன்றுபட்ட அதிமுக ஆயிடுச்சு. ரிட்டைலேஷன் எல்லாம் கிடைச்சு போச்சு. ஜெயலலிதா தான் பொதுச் செயலாளர். ஜெயலலிதாவோட உட்கார்ந்து பேசுறதுக்கு இவர் சரிப்பட்டு விட மாட்டாரு. இதுக்கு இவன் லாயக்கப்பட மாட்டான்னு ஒரு படத்துல வரும் பாத்தீங்களா? அது மாதிரி இவர் லாயக்கப்பட மாட்டாரு. அப்ப என்ன பண்ணாங்க? திடீர்னு வெற்றியெல்லாம் கொடுத்த மாநில தலைவர் தான் அவரு. 26 எம்எல்ஏ சீட் என்னங்க சாதாரண விஷயமா? திமுக, அதிமுக ஜா, அதிமுக ஜே இதெல்லாம் தாண்டி 26 எம்எல்ஏ சீட் கிடைக்குது. டக்குன்னு அவர் அப்படியே ஓரம் கட்டிட்டு வாலகிருஷ்ணமூர்த்தி அவர்களை மாநில தலைவராக்குனாங்க. அவரு அதிமுகவோட கூட்டணி மிக எளிதாக இதே மாதிரி உட்கார்ந்து பேசியே வந்து கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய வெற்றி கிடைத்தது. அன்பார்ச்சுனேட்லி அந்த வெற்றி பிற மாநிலங்களில் கிடைக்கல. விபிசி ஆட்சி வந்தது. இதான் பழைய வரலாறு. எப்போதுமே மாநில கட்சி மாநிலத்துக்கு ஒரு பதவி இருந்து தேசிய கட்சிகள் எப்பவுமே தியாகம் செய்யத்தான் செய்யும். அது யாருக்கு நிரந்தரமா எழுதி கொடுக்குற பட்டா கிடையாது. டென்யூர் தான். 3 வருஷம் டென்யூர், இன்னும் 2 வருஷம் கொடுக்கலாம். அதோட அது கிடையாது. எதுவா இருந்தாலும் 2026க்கு பிறகு அண்ணாமலை பதவியில் இருக்க முடியாதுல்ல. அப்ப 2026க்கே இப்ப என்னைய கொண்டு வந்துருங்கன்றாரு நயினார் நாகேந்திரன். கொண்டு வந்துட்டாருன்னா உட்கார்ந்து பேசியே நான் வந்து இதெல்லாம் முடிச்சிருவேன். எதுக்கு உட்கார்ந்து பேசணும்? போன்ல பேசினாலே முடிச்சிடலாம். கூட்டணி சம்பந்தமான சில நெருடல்கள் அதை எடுக்க வேண்டியது தானே, வேற ஒண்ணும் கிடையாது. அண்ணாமலையே பேசுறாரு. இது வரைக்கும் அவர் வந்து பிஜேபி வந்து யாருக்கும் அடிபணிஞ்சு போக வேண்டாம், கூட்டணி கட்சி தயவோட எவ்வளவு நாளைக்கு இருக்கிறது, தனியாவே வந்து போட்டி போட்டு நம்ம வந்து வரணும், கூட்டணி ஆட்சி தான் 2026ல. சரி, உட்கார்ந்து பேசி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறதுக்கு ஒத்துக்குவாங்களா? அதிமுக ஒத்துக்கிடுமா? யார் உட்கார்ந்து பேசினாலும்? நயினார் நாகேந்திரன் தலைவர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உட்கார்ந்து பேசுறாரு. உட்கார்ந்து பேசியே 2026ல பிஜேபியும் பங்கு பெறுகிற கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த நிபந்தனைக்கு ஒத்துக்குவாங்களா? சோ ஏதோ பல கட்டங்களை இது தாண்ட வேண்டியது இருக்கு, பல பேச்சுவார்த்தைகள் தாண்ட வேண்டியது இருக்கு. 2 கட்சிக்கு இடையில ஒரு பெரிய ஃபிரிக்ஷன் இருக்கு. அதை வந்து நீக்கிறதுக்கு சமரசமா பேசலாம். அதுக்கு வந்து என்னைய மாநில தலைவராக்கிருங்க. இதுதான் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் வைக்கிற ஒரு நிபந்தனையாக நான் அப்படிதான் பார்க்கிறேன். இல்லை, ஏற்கனவே அவர் வந்து அந்த கட்சியில் இருந்திருக்கார், அதிமுகவில் இருந்திருக்கார், எல்லாரும் நல்ல பழக்கம். 2026ல் நமக்கு தேவையான ஒரு சீட்டுகள், எம்எல்ஏ சீட்டுகள் சட்டமன்றத்தில் நம்மளும் அதிகமாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால அவருக்கு அந்த ஸ்பேஸ் அதிகம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? அவருக்கு அதிமுக தலைவர்களோட பரிச்சயம் இருக்கு. அப்படி பார்த்தா திமுகவில் இருக்கிற பல அமைச்சர்களே முன்னாடி அதிமுகவில் இருந்தவங்க தான். அந்த பரிச்சயம் காரணமா அதிமுக திமுக கூட்டணியை உருவாக்கிட முடியுமா என்ன? நமக்கு தெரிஞ்ச எத்தனை மினிஸ்டர்ஸ் எல்லாமே எம்ஜிஆர் காலத்துல மந்திரியா இருந்தவங்க தான். அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க. 2 மேஜர் பார்ட்னர் திமுக அதிமுக இவங்களோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா பிற கட்சிகளுக்கான ஸ்ட்ரென்த் என்னங்கிறதான் பார்ப்பாங்க. இதுல பாமக வந்து அதிமுக கூட்டணி வைக்கணும்னு விரும்புது, குறிப்பாக டாக்டர் ராமதாஸ். அன்புமணி அவர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும். என்ன காரணம்னா அது வெற்றியை கொடுக்கும். ஆனா மத்திய அரசாங்கத்தோட இருக்கிறது நல்லது என்று அவர் நினைப்பார். ஆனா மத்திய அரசாங்கத்தை கையில் வைத்திருக்கிற பிஜேபியே அதிமுக கூட்டணிக்குள்ள போனா அது டபுள் ஹாப்பி. அன்புமணி அவர்களுக்கும் பிடித்தமானதா இருக்கும், டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் பிடித்தமானதா இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. பெட்ரோல் ஊத்தி கொளுத்துனது விசிக தான் பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாரு அன்புமணி இந்த பெட்ரோல் சமீபத்தில் நடந்த சம்பவத்துல. அப்போ விசிக இருக்கிற திமுகவை தோற்கடிக்கணுங்கிறது நிச்சயமா அதுதான் நோக்கமா இருக்க முடியும் இல்லையா? அப்ப அந்த அணிக்கு எதிரான ஒரு அணி, அந்த அணி என்றால் இப்ப விஜய் இந்த கூட்டணிக்குள்ள வர முடியாது. மற்ற கட்சிகளை ஒரே அணிக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுல அநேகமா எல்லாருக்கும் ஒருமித்த கருத்து இருக்கும். அதுக்கு அண்ணாமலை மட்டும்தான் இடைஞ்சல் அப்படின்னா இயல்பாகவே அண்ணாமலை இந்த பிக்சர்ல இருக்க மாட்டாரு. இல்ல அண்ணாமலை நானே பேசுறேன், நான் வந்து ஏற்கனவே நான் பல விஷயங்கள் பேசுனதெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, நான் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி
அரசியல்ல பேக் அடிக்கலாம். ஏன்னா இப்பதான் அவர் அரசியல் கத்துக்கிட்டு வர்றாரு. பின்வாங்குதல் தான் அரசியலோட முக்கியமான அடிப்படை. ஒரு விஷயத்த சொல்லிருவோம். அது இடிக்கும். இடிச்சா பின்வாங்கணும். வருத்தம் தெரிவிப்பவன் தான் உண்மையான அரசியல்வாதி. அப்படி உண்மையான அரசியல்வாதி அண்ணாமலை மாறினார்னா, பழைய சம்பவங்களுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிப்பார். அண்ணாமலையே வந்து உட்கார்ந்து பேசி கூட்டணிய கொண்டு வந்துருவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா சார். என்னென்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு இரட்டல் சார்பாக மிக்க நன்றி.